அனைவருக்கும் வணக்கம். அனிமியா லோ ஹெச்பி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து மேக்ஸிமம் வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் குறைஞ்சிரும், பிளட்டு வந்து அனிமிக்காக இருப்பாங்க, திரும்ப வந்து பிளட்டை வந்து பிளட் ஏற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது. நம்மளோட அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட முக்கியமான உறுப்பான கிட்னி அண்டு வந்து மண்ணீரல், இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் வந்து நம்ம நீடலிங் கொடுக்கும்போது அதோட லோ ப்ரெஷர் அண்டு வந்து அனிமியா அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வரலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திடீர்னு வந்து லோ பிபிஓ அனிமியா இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வறட்சி அதிகமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உதடுகளில் வந்து வெடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து ஹேர் ஃபால் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வந்து முடி வந்து உதிர்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நம்ம உறுப்புகள் வந்து நம்ம மண்ணீரல் பாதிச்சிட்ருக்கேன், கிட்னி வந்து பாதிச்சிட்ருக்கு அப்படின்றத தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நம்ம அக்குபஞ்சரில் வந்து ஸோ மண்ணீரலுக்கும் கிட்னிக்கும் வந்து நம்ம வந்து நீடலிங் கொடுக்கும்போது ஸோ நான் மேலே சொன்ன அந்த வறட்சி, உதடு வெடிப்பு, முடி ஹேர் ஃபால் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ.